வாரம் 2-3 போன் பண்ணி நித்யானந்தாவே பேசினாருங்க. அவரும் பேசினாரு, சதானந்தாவும் பேசினாரு. பேசி நீங்க இது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஏதாவது நம்மளுக்கு அதை பத்தி ஏதாவது கவனிங்க. ಮೂಲತಃ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಸೇರುವ ನಿಕ್ಸನ್ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಶವವನ್ನ ಸುಡುವ ಸಂಪ್ರದಾಯವಿಲ್ಲ. ಇದು ಸ್ವತಃ ನಿತ್ಯಾನಂದನಿಗೂ ತಿಳಿದಿರುತ್ತೆ. ಆದರೆ ಜಯರಾಮನಂದನಿಗೆ ಅನೇಕ ಬಾರಿ ಕರೆ ಮಾಡುವ ನಿತ್ಯಾನಂದ ನಿಕ್ಸನ್ ಶವವನ್ನ ಸುಟ್ಟು ಹಾಕುವಂತೆ ಒತ್ತಡ ತರುತ್ತಾನೆ. ಆದರೆ ನಿತ್ಯನ ಮಾತಿಗೆ ಸೊಪ್ಪು ಹಾಕದ ಜಯರಾಮನಂದ ಸ್ವಾಮೀಜಿ ಮತ್ತು ನಿಕ್ಸನ್ ಕುಟುಂಬದವರು ನಿಕ್ಸನ್ ಶವವನ್ನ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಸಂಪ್ರದಾಯದಂತೆ ಹೂತು ಹಾಕುತ್ತಾರೆ. அண்ணன் பேரு நிக்சன், ஆவத்திப்பாளையம். அதுக்கப்புறம் அங்க பெங்களூர் நித்யானந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு. நித்யானந்த ஆசிரமத்துல அவருக்கு முக்கியமான ஒரு சீடனாக இருந்தாரு. வீட்டுக்கு வந்திருந்தாரு. வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு.